67,233 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பணிகள் உள்ள காலங்களில் மட்டும் அவரே குறிப்பிட்டு சொன்னார், தவிர்க்க இயலாத காரணங்களால் சில வேளைகளில் வார விடுமுறை அளிக்க முடியாமல் போகிறது. உண்மைதான். மற்றபடி வழக்கமான காலங்களில் வார விடுமுறை நடைமுறையில் இருந்து வருகிறது. அதேபோல ஊதிய முரண்பாடு பற்றியும் குறிப்பிட்டு சொன்னார். அதை பொறுத்தவரையிலே காவல்துறையில் காவல் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டு பதவி உயர்வு மற்றும் பல்வேறு நிலைகளில் காவல் ஆளுநர்களுக்கு இடையேயான ஊதிய முரண்பாடுகள், ஊதிய குழு அறிமுகத்தால் வரும் ஊதிய முரண்பாடு தவிர்த்து தொடர்பான கருத்துருக்கள் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்களிடம் இருந்து பெறப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. அதேபோல காவலர்கள் பணி உயர்வு பற்றி குறிப்பிட்டு சொன்னார். இது தொடர்பாக அந்தந்த காவலர்கள் பணியாற்ற அந்தந்த மாவட்டம், மாநகரத்தில் உள்ள எஸ்பி மற்றும் ஆணையர்கள் தான் முடிவெடுக்க விதிகளில் இடம் உள்ளது. எனவே மாநில அளவில் ஒரே வகையான ஸ்டேட் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதற்கு தற்போதைய விதிகளில் இடமில்லாத நிலை நிலவுகிறது என்பதையும் மாண்பு உறுப்பினருக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.